ஹாய், நான் டாக்டர் மதுமிதா. உங்கள் குழந்தைகளோட க்ரோத்தை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணணும், என்னென்ன ஏஜில் என்னென்ன பேராமீட்டர்ஸை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களோட 1.5 வயசு வரைக்கும் நீங்கள் வேக்சின்காக ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணும்போது அவங்க க்ரோத்தை மானிட்டர் பண்ணால் போதும். அதாவது பேபி பிறந்த உடனே அவங்களோட 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதத்தில், 6 மாதத்தில், 9 மாதத்தில், 15லேருந்து 18 மாதத்தில் ஒரு தடவை. இதுவே நீங்கள் கவர்மெண்ட் ஷெட்யூலில் வேக்சினுக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 6 மாதத்தில் வேக்சின் இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு விசிட் பண்ணுங்கள் 6 மாதத்தில் பேபியோட க்ரோத்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு. பேபி 1.5 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கும்போது அவங்களோட க்ரோத்தை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மானிட்டர் பண்ணணும். ஸோ 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களோட வெயிட், அவங்களோட லென்த், அப்புறம் அவங்களோட ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது தலை சுற்றளவு, இந்த 3 பேராமீட்டர்ஸையும் நீங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே 4லேருந்து 8 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு அவங்களோட வெயிட்டையும் ஹைட்டையும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் மானிட்டர் பண்ணணும். 9லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களோட ஹைட்டையும் வெயிட்டையும் அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மானிட்டர் பண்ணணும். ஒவ்வொரு டைம் நீங்கள் க்ரோத்தை மானிட்டர் பண்ணும்போதும் உங்கள் பீடியாட்ரிஷியன் அவங்களோட க்ரோத்தை ஒரு க்ரோத் சார்ட்டில் ப்ளாட் பண்ணுவாங்க. இது மூலமாக அவங்க ப்ரீவியஸ் விசிட்டுக்கும் இந்த விசிட்டுக்கும் ஏதாவது டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கா கம்பேர் பண்ண முடியும். ப்ளஸ் க்ரோத் பேட்டர்னை பார்க்க முடியும். தேங்க்யூ.